எப்போது பார்த்தாலும் மறையான விஷயங்களை பேசுகிறோம் அல்லது பிற்போக்கான விடயங்கள் அல்லது அது இல்லை இங்கே பிடிபடுகிறார்கள் இங்கே சட்டவிரோத நடவடிக்கை இடம்பெறுகிறது என்று பேசுகிறேன்னு சொல்லி யாரும் குற்றம் சொன்னால் இன்றைய நாளிலே உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்களோடு இந்த காணொலி சந்திக்கிறது. குறிப்பாக பார்க்க போனால் சில அறிவிப்புகள் சில இடங்களிலிருந்து வெளிப்படுத்தப்படுகிற போது அது சார்ந்திருக்கக்கூடிய தகவல்களை உங்களோடு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ஆசைப்படுகிறேன். இரண்டு விஷயங்களும் சுவிட்சர்லாந்து சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் ரொம்ப அழகான நாடு. நிறைய பேர் அங்கே போறதுக்கும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பதற்கும் சுற்றுலா செல்வதற்கும் விரும்பக்கூடிய ஒரு பகுதியில் வந்து இப்போ என்ன மாதிரியான நிலவரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சுவிட்சர்லாந்துல வந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது புலம்பெயர ஆசைப்படக்கூடியவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி சில தகவல் இருக்குதா இல்லையான்றது வந்து கேள்விக்குறியோடு இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. இதற்கு ஆதரவாக மேலும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இப்போதைக்கு சில தகவல்கள் குறிப்பிடுகிறது. இந்த விஷயம் சம்பந்தமாக பேசலாம். இதுல முதலாவது விடயம் தான் சுவிட்சர்லாந்துல வந்து 2023ஆம் ஆண்டினுடைய இறுதிப் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சில ஆய்வுகளினுடைய அடிப்படையில் இது உத்தியோகபூர்வமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வு. இது அந்த வருஷத்தினுடைய இறுதி 2023 போன வருஷத்தினுடைய கடைசி பகுதியில் வந்து 1,10,000க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய பணியிடங்கள் அது வேலை வாய்ப்புக்கான இடங்கள் வந்து வெறுமையாக இருந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெடரல் புள்ளி விவர அலுவலகம் வந்து இந்த தரவுகளை சொல்லி இருக்கிறது. உலக நாடுகள் எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை போலதான் இங்கேயும் இதற்குரிய பிரதான காரணமாக இது சொல்லப்படுது. ஓய்வூதிய வயதை எட்டிருக்கக்கூடிய நிறைய பேர் பணியிலிருந்து ஓய்வு பெற்று போய்வினம். அப்படி போய்களை வந்து அவர்களுடைய இடத்தை மீள நிரப்புவதற்கு பணியாளர்கள் உள்ளிருக்கப்படாமை தான் இதற்குரிய பிரதான விஷயமாக சொல்லப்படுகிறது. இதனால வந்து பணி ஓய்வு பெற்று போயிடக்கூடிய சமகாலத்தில் வரக்கூடிய இந்த வருஷத்துல வந்து ஒவ்வொரு மாதங்களிலும் கணிசமானவர்கள் ஓய்வு பெறுகிற வயதை அடைகிறார்கள். இதனுடைய காரணமாக அந்த வெற்றிடங்கள் இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற பக்கம் பார்த்தா அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு போதுமான இளைஞர்கள் அங்கே இருக்கிறார்களா என்று கேட்டால் அது கூட இல்லை என்ற பதில்தான் அந்த புள்ளி விவர தரவுகள் சொல்கிறது. அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு முடிவுகள் இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்த்தா 2035ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் வந்து 1.2 மில்லியன் பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள். 12 லட்சம் பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள். இப்ப பார்க்க போனா அது குறைவாகத்தான் இருக்கு. 1,10,000 அதுக்கு 12 லட்சத்துக்கு இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த விடயங்கள் சொல்லப்படுகிற சமகாலத்திலே தான் 2040ஆம் ஆண்டை பொறுத்தவரை இந்த புள்ளி விவரங்கள் சில முடிவுகளை சொல்கிற போது அந்த பணியாளர்களுடைய பற்றாக்குறை என்பது இன்னும் பெரிய தொகையொன்றின் மூலமாக அதிகரிக்கலாம் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இந்த 2035ல என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் ஏனைய விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அந்த புள்ளி விவரம் அது தகவல் திரட்டத்தானே வேணும் அல்லது அவர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய விவரங்கள் கிடைத்தால் தான் அந்த விஷயங்களை எதிர்ப்பு கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த எண்ணிக்கை எவ்வளவு என்று சொல்லி அவ்வளவு அச்சொட்டாக சொல்லப்படவில்லை என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய அளவில் சுவிட்சர்லாந்துல வந்து பணியாளர்களுடைய தொகை அல்லது பணிக்கு தேவைப்படக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக் கொள்ளக்கூடிய தேவைப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு இருந்தாலும் கூட அதற்கு சரியான சாதகமான நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா அல்லது எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதும் மிக முக்கியமான கேள்வியாக அங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்படியான சிக்கல் இருந்தாலும் புலம்பெயர்ந்தவர்களை வரவேற்கிறதுக்கோ உள்ளிருப்பதற்கான திட்டங்கள் ஏதும் அங்க இருக்கான்னு கேட்டா இப்போதைக்கு அந்த ஆய்வு சொல்லக்கூடிய முடிவுகளுடைய அடிப்படையில் அது இல்லை என்று பதில் சொன்னாலும் இந்த காணொலியுடைய இறுதி வரை பார்த்தீங்கன்னு சொன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி சொல்லிக்கிறதான் இதற்கு பதிலாக நிறைய பேர் அங்க படிச்சுட்டு வந்து வீட்டில் இருக்கணும். நிறைய பெண்கள் வந்து குழந்தைகளை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான அந்த எண்ணிக்கை தான் இதற்குரிய பிரதானமான அந்த வீழ்ச்சிக்குரிய காரணம் அல்லது நிரப்ப முடியாமல் இருக்கக்கூடிய காரணம் என்று சொல்லப்பட்டாலும் கூட அரசு என்ன செய்ய போதுன்னு சொன்னா இந்த குழந்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களை பணியாளர்களாக சேர்த்து அவர்களை வேலைக்கு உள்ளிருக்கிற சில நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பதிலீடாக ஒரு ஆள் வந்து பிள்ளையை பார்க்கணும்னு சொன்னா அந்த இருக்கக்கூடிய பிள்ளையை வந்து காப்பகங்களில் விடுறதுக்கு எவ்வளவு தொகை செலவாகும், எப்படியான விஷயங்கள் அதுக்கு தேவைப்படும், இந்த விடயங்கள் தொடர்பில் வந்து சில கரிசனைகள் இப்போதைக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி காப்பகங்களில் விட்டா அரசுக்கு எவ்வளவு செலவாகும், அதை எப்படி கட்டுப்படியாக்கலாம், அதை அவர்களை விடுற செலவும் இவர்களை பணிக்கிடக்கூடிய செலவுக்கும் இடையிலான வித்தியாசம் அது சமாளிக்கக்கூடியதாக இருக்குமா என்று சொல்லி பல ஆய்வுகள் இப்போதைக்கு மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு பக்கம் இந்த விஷயம் தொடர்பில் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் மறுபக்கமாக இன்னும் ஒரு விடயம் தொடர்பில் அவர்கள் கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்ப எல்லாம் காணொலிகள் செய்வதற்கு அல்லது செய்திகள் தருவதற்கு கூட இயந்திரங்கள் ரோபோக்கள் பயன்படுத்தப்படக்கூடிய விஷயம் இருக்கிறது. ஸ்ரீலங்காவிலும் ஒரு அரச தொலைக்காட்சி நிறுவனம் இதை வந்து உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தியிருக்கிறது. நிறைய இடத்துல இது போன்ற இயந்திரங்கள் உள்ளிருக்கப்படுவதன் மூலமாக மனித அடிப்படையில் இருக்கக்கூடிய அல்லது இயங்கலில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கான வேலை வாய்ப்புகளில் பெரிய பிரச்சனை வரும். ஆனால் வேலை வாய்ப்பு ஆக்கள் இல்லாத பிரதேசங்களில் வந்து இது பயன்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் நிறைய பேர் வேலைக்கு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த விடயம் அமுல்படுத்தப்படுறது என்பது ரொம்ப சிக்கலான விஷயமாக இருக்கிற போதுதான்
அவர்கள் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்னும் ஒரு விடயம் தொடர்பில் இப்போது ஆராய்கிறார்கள். இதற்கு பதிலாக அல்லது வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தானே, அதனால வந்து இயந்திரங்களை பயன்படுத்தலாமா அல்லது அந்த இயந்திரங்கள் மூலமாக இந்த வெற்றிடங்களை அல்லது இந்த பணிகளை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா அங்கதான் சிக்கல் இருக்குது. ஏன்னு சொன்னா அதிகரித்திருக்கக்கூடிய பணியாளர்கள் எதுக்கு தேவைப்படினோம்னு சொன்னா இந்த வயதானவர்களை பராமரிப்பதற்கு, குழந்தைகளை பராமரிப்பதற்கு, இப்படியான விஷயங்கள் அந்த உதவி செய்வதற்கு, அவர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்து முடிப்பதற்கு தான் இவர்கள் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள இந்த ரோபோக்கள் அவை வந்து இதை சரியான முறையில செய்து கொடுக்குமா அல்லது உதவி விஷயங்களை செய்யுமா? சின்ன பிள்ளைய வந்து ஒரு பெற்றார் பராமரிக்கிறது போல அந்த ரோபோக்கள் பராமரிக்குமா? முதியவர்களுக்கு அப்படியான பராமரிப்பில் அப்படியான வசதி வாய்ப்புகள் கிடைக்குமா? அது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தகவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. இது மாத்திரமல்ல, நோயாளிகளுக்கு கூட இந்த விஷயம் தான் அமுல்படுத்தப்பட்டால் அது நோயாளிகளை எப்படி கவனித்துக் கொள்ள போகிறது? இவையெல்லாம் பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே வந்து இயந்திரங்களை வேலைக்கு வச்சு மனிதர்களை பராமரிக்க முடியுமா அப்படின்றது வந்து மிகப்பெரிய கேள்வியாக அங்கே உருவெடுத்திருக்கிற போதுதான் மறுபக்கமாக இன்னும் சில விஷயங்களை தேடி பார்க்கிற போது இந்த விடயம் கிடைத்திருந்தது. பயன்படுத்தக்கூடியவர்கள், அது தேவைப்படக்கூடியவர்கள் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்றது முக்கியமான விடயமாக இருக்கு. சுவிட்சர்லாந்துக்கு வரக்கூடிய அல்லது அங்கு வாழக்கூடிய வெளிநாட்டவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய செய்திகள் என்பது ரொம்ப குறைவு. எல்லா நாட்டையும் பொறுத்தவரையில் இது சகஜமான ஒரு விஷயம் தான். தனியாக சுவிட்சர்லாந்துலேயோ, ஐரோப்பிய நாடுகள்லையோ, லண்டன்லையோ, கனடாவிலையோ, அமெரிக்காவிலையோ எந்த நாட்டிலையும் இப்படியான விஷயங்கள் என்பது சகஜமான ஒன்று தான். ஏன்னா அங்கே குடியேற்றவாசிகளை பொறுத்தவரை கூடிய சிக்கலான நிலைமைகள், வெளியிடப்படக்கூடிய தகவல், அவை அங்கே நாட்டுக்குள்ளே இருந்து செய்யக்கூடிய சில மோசமான விளைவுகள், ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே சொல்லாட்டியும் வந்து ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய விஷயம் பெரிய அளவில் பாதிக்கும். ஆகவே இவர்களுக்கு ஆதரவாக அங்கிருந்து வரக்கூடிய அறிவிப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிற போது இன்னும் சில அறிவிப்புகள் ஓரளவுக்கு இவர்கள் பக்கம் இருப்பது போல சில பிரமையை காட்டியிருக்கிறது. சமீப காலமாக சில நாடுகள் வெளிப்படுத்துவதை போல சுவிட்சர்லாந்தும் அந்த நாட்டுக்குள்ளே புகலிட கோரிக்கைகள் அல்லது வெளிநாட்டவர்களுக்கு ஆதரவான சில விஷயங்களை வெளிப்படுத்துவது போல இது ஏற்படுத்தி இருக்கிறது. பல பேர் தொடர்பில் கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்து அரசாங்கமா இப்படி செய்து ஆச்சரியத்தினுடைய உச்சி வரை அவர்கள் போயிருக்காரு சொன்னா அங்க இனிமே இருக்கமான சில விஷயங்கள் இருப்பதனுடைய அடிப்படையில் அவைதான் இதை செய்யணுமா அப்படின்ற கேள்வி இப்போதைக்கு தோற்றம் பெற்றிருந்தாலும் கூட ஐரோப்பாவினுடைய மனித உரிமைகள் நீதிமன்றம் சில தீர்ப்புகளை கொடுத்திருந்தது. அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் வந்து சுவிட்சர்லாந்துல தற்காலிக வாழ்வோர், அதாவது வந்து எஃப் உரிமம் என்று சொல்லப்படுகிறது, ப்ரொஃபஷனலி அட்மிட்டட் ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குரிய பதம் வரைவிலக்கணப்படுத்தப்படுகிற போது அப்படி அந்த எஃப் உரிமத்தோடு வாழக்கூடியவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடன் சேர்ந்து கொள்வதற்கு 3 ஆண்டுகள் தேவை அல்லது 3 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் அப்படி என்ற நிலை இந்த தீர்ப்பின் மூலமாக மாற்றப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. 3 வருஷம் நீங்க காத்திருக்கணும் அப்படின்ற நிலையை மாற்றி அவர்கள் வந்து 2 வருடங்கள் காத்திருந்தால் மாத்திரம் போதும் அப்படி என்ற ஒரு நடவடிக்கை இப்போதைக்கு இதன் மூலமாக கொண்டு வரப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சட்ட திருத்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் விரும்பி இருப்பதாக உள்ளக தகவல்கள் சில வெளியாக இருக்கிறது. அந்த தகவல் வெளியாகியதனுடைய அடிப்படையிலே பல பேருக்கு இது சார்ந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்ப வந்து புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக சுவிட்சர்லாந்து வந்து மேற்கொள்கிற இன்னும் ஒரு நடவடிக்கை தொடர்பில் வந்து சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி, இப்போ மே மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம், இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து புகலிட கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்ட வரைக்கும் தான். இப்போ கன பேர் போவினம் அங்க போய் இந்த நாட்டில் குடியுரிமை வேணும் அல்லது இங்க வந்து புகலிடமா இந்த நாட்டில் தான் நான் இருக்க விரும்புகிறேன், ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கையெழுத்தினும் அது சார்ந்தக்கூடிய நடவடிக்கையை செய்வினம். அப்படி கொடுத்திருக்கக்கூடிய ஆக்கள் வந்து அதுல நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களும் வந்து ஆவணங்களற்ற புலம்பெயர்ந்தவர்கள், இந்த 2 வகையில் இருக்கக்கூடியவரும் வந்து தொழிற்பயிற்சி பெறுவதற்கான நடைமுறை இன்னும் கொஞ்சம் எளிதாக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. மறைமுகமாக ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சில சாதகமான சமிக்கைகள் இதன் மூலமாக காட்டப்படலாமா அப்படின்ற கேள்விகளும் இருக்கிறது. ஆனால் உத்தியோகபூர்வமாக இந்த விஷயங்கள் வெளியாக இருக்கிறது. இவையே அதுக்குள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அது சார்ந்தக்கூடிய விஷயங்களை கொண்டு வரலாம். எல்லா தேவையற்ற விதத்தில் வந்து நம்பிக்கைகளையோ இணைய விஷயங்களோ உருவாக்கி விட்டா வந்து அது ரொம்ப பாரதூரமான விடயமாக அமையும். இந்த புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டோருக்கும் ஆவணங்கள் இல்லாம அங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் வந்து சுவிட்சர்லாந்தினுடைய அடிப்படை தொழிற்பயிற்சி நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அங்க வந்து சுவிட்சர்லாந்துல 5 ஆண்டுகள் கட்டாயமாக நீங்க கல்வி பெற்றிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த விதி வந்து 2022ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையோர் இந்த விதி கடுமையானது அப்படி என்ற சில கருத்துக்களை தெரிவித்ததனுடைய அடிப்படையில் அதில் சில தளர்வுகள் இப்போதைக்கு கொண்டு வரப்பட போகிறது. அந்த அடிப்படையில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த நடவடிக்கை அல்லது இந்த விஷயத்தில் வந்து சில தளர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகிறது. புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்கள் அதே மாதிரி தான் ஆவணங்களற்ற புலம்பெயர்ந்தவர்கள், இந்த 2 பேரும் வந்து சுவிட்சர்லாந்துல அடிப்படை தொழிற்பயிற்சி ஒன்றை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சுவிட்சர்லாந்துல 2 ஆண்டுகள் கட்டாய கல்வி பெற்றிருந்தால் போதும் அப்படி என்ற விடயம் சட்டமாக கொண்டு
வரப்பட இருக்கிறது. 3 ஆண்டுகள் என்பது மிகப்பெரிய கால அளவு. 5 ஆண்டுகள் நீங்க இருந்தா தான் இத பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதுக்கும், சரி நீங்க 2 வருஷம் இருந்தா பிரச்சனை இல்ல. நீங்க அதை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சில தளர்வுகள் கொண்டு வரப்படுகிற போது, அதை சாதகமாக பயன்படுத்தி, அதை சாதகமாக எடுத்து, அதன் மூலமாக ஏனைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு இதை பரிசீலித்துக் கொள்ளுங்கள். தேவைப்படக்கூடியவர்களுக்கு இந்த விஷயங்கள் சென்றடைய வேண்டுமாக இருந்தால், மறக்காம காணொளி அவர்களுக்கு அனுப்பி வைங்க. இந்த காணொளியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்புல வந்து கீழ நீங்க கருத்துக்களை பதிவிடக்கூடியதாக இருக்கும். இப்பதான் இந்த தளத்துக்கு நீங்க முதல் வர்றீங்கன்னு சொன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்பதான் பதிவிடக்கூடிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். என்ன விதமான விஷயங்கள், இது சார்ந்தக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்களா, அது சார்ந்தக்கூடிய விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்க காத்துட்டோம். இதான் இன்றைய காணொளியில் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இன்னும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். அதுவரையில் விடைபெறுகிறேன். வணக்கம்.